வணக்கம். நீங்க எடுக்கிற முடிவுகள் உண்மையிலேயே உங்களுடையதா தான் நினைக்கிறீங்களா? இல்ல நமக்கு தெரியாமலேயே சில கண்ணுக்கு தெரியாத சக்திகள் நம்மள இயக்கிட்டு இருக்கா? டான் ஏரிலியலியோட பிரெடிக்டபிளி இரேஷனல் புத்தகத்தை அடிப்படையா வச்சு நம்மளோட விசித்திரமான முடிவுகளுக்கு பின்னால இருக்க ஆச்சரியமான உண்மைகளை நம்ம ஒன்னா சேர்ந்து அலச போறோம். நம்ம எல்லாருக்குமே இது நடந்திருக்கும் இல்லையா? ஒரு பொருளை பார்த்ததும் அடடா இது இல்லாம நம்மளால இருக்கவே முடியாதுன்னு தோணும். ஆனா அத வாங்கின கொஞ்ச நாள்லயே இதை எதுக்கு வாங்கணும்னு தோணும். இந்த மாதிரி குழப்பமான நம்ம நடத்தைக்கு பின்னால் இருக்கிற சைக்காலஜி என்னன்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நாம எல்லாரும் நம்மள ரொம்ப புத்திசாலி, எல்லாத்தையும் யோசிச்சு சரியா முடிவெடுக்கிறோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மை என்னன்னா, நம்மள பல மறைமுக சக்திகள் தான் வழிவெடுத்துது. ஆனா இங்க ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நம்மளோட இந்த பகுத்தறிவில்லாத தன்மை கணிக்கக்கூடிய ஒண்ணு. அதை நாம புரிஞ்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கையில இன்னும் சிறப்பான முடிவுகளை எடுத்தலாம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். நம்ம முடிவுகளுக்கு பின்னால ஒளிஞ்சிட்டு இருக்கிற முதல் மறைக்கப்பட்ட சக்தி என்னன்னு பாப்போம். இது ரொம்ப எளிமையானது, ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்தது. இது நம்ம உலகத்தை பாக்குற விதத்தையே மாத்திரு. அந்த சக்தி வாய்ந்த யோசனைக்கு பேருதான் ஒப்பீட்டின் பொறி. நம்ம மூளை எப்படி எல்லாத்தையும் தனித்தனியா பார்க்காம மத்ததோட ஒப்பிட்டு பார்த்து ஒரு முடிவுக்கு வருதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இதுதாங்க அடிப்படை விதி. யோசிச்சு பாருங்களே, எந்த ஒரு பொருளுக்கும் தனிப்பட்ட மதிப்புன்னு ஒன்னு கிடையவே கிடையாது. எல்லாமே ஒப்பீடுதான். ஒரு போனோட விலை சரியா இல்லையான்னு தெரிஞ்சுக்க நம்ம அதை மத்த போன்களோட விலையோட ஒப்பிட்டு பார்க்கறோம். ஒருத்தரோட சம்பளம் நல்லதா கெட்டதான்னு தெரிய மத்தவங்களோட சம்பளத்தோட ஒப்பிடுறோம். நம்ம மூளைக்கு ஒப்பிடாம எதையுமே மதிப்பிடவே தெரியாது. இப்ப இந்த படத்தை நல்லா பாருங்க. இதுக்கு பேரு எப்பிங்காஸ் மாயை. நடுவுல இருக்கிற அந்த ஆரஞ்சு வட்டத்தை மட்டும் பாருங்க. அத சுத்தி பெரிய வட்டங்கள் இருக்கிறதால அது கொஞ்சம் சின்னதா தெரியுது இல்லையா? ஆனா இப்ப பாருங்க, அதே நடுவட்டம்தான். ஆனா இப்ப அதை சுத்தி சின்ன வட்டங்கள் வந்ததும் திடீர்னு அந்த நடுவட்டம் பெருசா தெரியுது. இது எதுவும் மேஜிக் இல்ல. நம்ம மூளையோட அடிப்படை இயல்பே இதுதான். நம்ம எடுக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன முடிவையும் இப்படிதான் மத்த விஷயங்களோட ஒப்பிட்டு பார்த்துதான் எடுக்கிறோம். சரி, இப்போ ஒரு டிவி கடைக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம முன்னாடி இந்த 3 ஆப்ஷன் இருக்கு. நமக்கு எது பெஸ்ட்னு ஒரே குழப்பமா இருக்கும். ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நம்மள பல பேர் அந்த நடுவுல இருக்கிற $850 டிவியை தான் தேர்ந்தெடுப்போம். ஏன்னா அது ரொம்ப மலிவானதும் இல்ல, ரொம்ப காஸ்ட்லியானதும் இல்ல. இது நமக்கு மட்டும் இல்ல, கடைக்காரருக்கும் நல்லா தெரியும். இது யதார்த்தமா நடக்கல, இது ஒரு தந்திரம். இந்த தந்திரத்துக்கு பேரு தான் டீகாய் எஃபெக்ட், அதாவது தூண்டல் விளைவு. உங்களை ஒரு குறிப்பிட்ட பொருளை வாங்க வைக்கிறதுக்காகவே தேவையில்லாம ஒரு 3வது ஆப்ஷனை உள்ள கொண்டு வருது. அந்த 3வது ஆப்ஷன் தான் இங்க தூண்டல். இன்னும் சிம்பிளா புரியணும்னா, இந்த ஹனிமூன் பிளான பாருங்க. ரோம்க்கு போலாமா, பாரிஸ்க்கு போலாமா? ரெண்டுமே நல்ல ஆப்ஷன், ஒரே குழப்பம். ஆனா இப்போ காலை உணவே இல்லாத ரோம்னு ஒரு மோசமான 3வது ஆப்ஷன் உள்ள வருது. அவ்வளவுதான், நம்ம மூளைக்கு குழப்பம் தீர்ந்துருச்சு. உடனே காலை உணவுடன் கூடிய ரோம் ஒரு சூப்பரான டீலா தெரிய ஆரம்பிக்குது. இப்போ பாரிஸை விட ரோம் தான் பெஸ்ட்னு தோணும். பாத்தீங்களா, அந்த 3வது ஆப்ஷன் ஒரு தூண்டில். ஓகே, ஒப்பீடு நம்மள எப்படி ஒரு பொறிக்குள்ள தள்ளுதுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம முடிவுகளை ஆட்டி படைக்கிற 2வது சக்தி வாய்ந்த விஷயத்துக்கு போலாம். அதுக்கு பேரு நங்கூரத்தின் பிடி. அதாவது முதல்ல நம்ம மனசுல பதியுற விஷயங்கள் எப்படி நம்மளோட எதிர்கால முடிவுகளை கட்டுப்படுத்துதுன்னு பார்க்கலாம். என்னது, கேக்கறதுக்கே காமெடியா இருக்குல்ல? ஒரு நம்பருக்கும் ஒரு பொருளோட விலைக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்க முடியும்? ஆனா சம்பந்தம் இருக்குன்னு ஒரு சோதனை நிரூபிச்சிருக்கு. வாங்க அந்த ஆச்சரியமான சோதனைய பத்தி பாப்போம். ஆனா பாருங்க, இது MITல நடந்த ஒரு நிஜ சோதனையோட ரிசல்ட். அங்க இருந்த மாணவர்கள் கிட்ட அவங்களோட சோஷியல் செக்யூரிட்டி நம்பரோட கடைசி 2 நம்பரை எழுத சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் சில பொருளை ஏலம் விட்டுருக்காங்க. ரிசல்ட் உண்மையிலேயே ஷாக்கிங்கா இருந்துச்சு. யாருடைய நம்பர் அதிகமா இருந்ததோ அவங்க அந்த பொருளுக்கு அதிக விலை கொடுக்க முன் வந்திருக்காங்க. கொஞ்சம் கூட சம்பந்தமில்லாத ஒரு நம்பர் அவங்க எவ்ளோ செலவு பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்கு. இதுக்கு பேருதான் ஆங்கரிங் எஃபெக்ட். நாம ஒரு பொருளுக்கு முதல்ல பாக்குற விலை அது தற்செயலாரா இருந்தாலும் சரி, நம்ம மனசுல ஒரு நங்கூர மாதிரி போய் உட்கார்ந்துடுது. அதுக்கப்புறம் நாம எடுக்கிற எல்லா முடிவுகளும் அந்த நங்கூரத்தை சுத்தி தான் இருக்கும். அதனாலதான் முதல் விலை தன்னிச்சையா இருந்தாலும் நம்மளோட அடுத்தடுத்த முடிவுகள் அதோட ஒத்திசைவா இருக்கு. சரி, இப்போ நமக்கு 2 பெரிய ரகசியம் தெரிஞ்சிருச்சு. ஒன்னு, நம்மள ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்க வைக்கிற தூண்டில்கள். இன்னொன்னு, நம்ம மனசுல ஒரு விலைய பதிய வைக்கிற நங்கூரங்கள். இந்த அறிவை வச்சு நம்ம அன்றாட உலகத்தை ஒரு புது கண்ணோட்டத்துல பார்க்கலாமா? நம்ம கிட்ட எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அவ்வளவு அதிகமாக நாம் விரும்புகிறோம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம கிட்ட எவ்வளவு இருந்தாலும் நமக்கு பத்தாது. ஏன்னா நம்ம எப்போ நம்மள அடுத்த பெரிய பொருளோட ஒப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். இந்த ஒப்பீட்டு சங்கிலியை உடைக்கிறது தான் இதுக்கு ஒரே மருந்து. உங்க டெய்லி காஃபியே எடுத்துக்கோங்களேன்.
நீங்க முதல்ல ஒரு பெரிய கடையில 200 ரூபாய்க்கு காஃபி குடிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். அந்த 200 ரூபாய் தான் உங்க மனசுல காஃபிக்கான நங்கூரம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கடையில 50 ரூபாய்க்கு காஃபி கிடைச்சா கூட, அடா 200 ரூபாய் காஃபியை விட இது சீப்பா இருக்கேன்னு தான் தோணுமே தவிர, அந்த காஃபியோட உண்மையான மதிப்பு என்னன்னு நம்ம யோசிக்கவே மாட்டோம். இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன சவால். அடுத்த தடவை கடைக்கு போகும்போது ஒரு துப்பறிவாளரை போல கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இங்க எது தூண்டில் பொருள், நம்மளோட முடிவை பாதிக்கிற நங்கூரம் எது, இதை நீங்க கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாலே போதும். நீங்க ஒரு ஸ்மார்ட்டான நுகர்வோரா மாறிடுவீங்க. உங்க பணத்தையும் மிச்சப்படுத்துவீங்க. நம்ம முடிவுகளுக்கு பின்னால இருக்கிற இந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க நேரம் ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி. இந்த விஷயங்கள் உங்களை யோசிக்க வச்சிருந்தா மறக்காம உங்க நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் சேர்ந்து அறிவை பரப்புவோம். மீண்டும் சந்திப்போம்.